எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு, நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. இது அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கடந்து போனோம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதை கடக்கிறதுக்கு பாதை இல்லையே, நம்ம எப்படி போகிறது, நம்மளால் முடியுமா முடியாதான்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்தோன்னு வைங்களேன், அவ்வளோதான், நம்ம முடங்கி போயிடுவோம். அது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சாதனையுமே பண்ண முடியாது. நாம் ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையை கடந்து போய் வாழ்க்கையில் கடந்து போகிறது தாங்க பெரிய சாதனை. அதை கடினமான பாதைகள், நம்ம போகிற பாதையில் நிறைய கடினமான பாதைகள் இருக்கும் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நம்ம அதை முடியாது என்று எதுவும் கிடையாதுன்னு மனசில் நினச்சிட்டு நம்ம அந்த பாதையை கடந்து போகணும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கடக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். துணிச்சல் மனிதனின் முதல் தகுதியாக மதிக்கப்படுகிறது. ஏனெனில் மற்ற எல்லாவற்றையும் அதுதான் உறுதி செய்கிறது. நம்மளுடைய துணிச்சல் தாங்க. எவ்வளோ வர்றது வரட்டும், போனது போட்டோன்னு சொல்லிட்டு நம்ம துணிச்சலாக இறங்கி போனோம்னு வைங்களேன், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் உறுதி செய்யும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம துணிச்சலோடு இருக்கணுங்க. அப்படி துணிச்சலோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு சந்தோஷப்படும், நம்மளோட ஆன்மா பார்த்திங்கன்னா வலிமையாகும் பார்த்துக்கோங்க. எப்பையும் முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வளர்த்துறாதீங்க. முடியுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்மளால் சாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் மனசில். அப்படி தாங்க நம்ம வாழணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.